பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு பேர். கெப்பாசிட்டர்னு பார்த்துருக்கீங்க. இது என்னென்னா எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஃபேனில் இருக்கும். நீங்கள் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ரவுண்டாக வெள்ளையாக இருக்கும். அது பேர் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு கரண்ட்டை வந்து சேர்த்து வச்சுக்கணும். அப்போ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், கரண்ட்டை வந்து பேட்டரி தான் சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லுவீங்களா? இது கரண்ட்டை வந்து நிறையா சேர்த்து வைக்கிறதுக்கு பேட்டரி. அது வந்து என்னன்னா எப்படி பண்ணுது, பேட்டரி என்ன பண்ணுதுன்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய கரண்ட்டை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை சார்ஜ் பண்ணவும் டைம் ஆகும். அதை ரொம்ப நேரம் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அது எப்படின்னா பேங்க்கில் இருக்க பணம் மாதிரி. இப்போ நம்ம வந்து என்னென்னா கொஞ்சோண்டு பாக்கெட்டில் இருக்க பணம் மாதிரி ஒரு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்களா, அது டீ காஃபி குடிக்கிறது, அது மாதிரி உள்ள பணம் தான் இது. எலக்ட்ரானாகவே இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து என்னென்னா இது எப்போ தேவையோ அப்போ கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீ குடிக்கிறப்போ ஒரு 10 ரூபா கொடுக்குறது, அது மாதிரி தான் இது வந்து என்னென்னா கொஞ்சம் கரண்ட்டை சேர்த்து வச்சுருந்துட்டு அது வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகிறப்போ அது கொடுக்கும். ஏன்னா இப்போ உனக்கு ஒரு ரூபா குறைவாக இருக்கிறப்போ உனக்கு அந்த 10 ரூபாய் அது மாதிரி இருக்கிறதுனால குறைஞ்சபட்சமான கரண்ட்டாகவே எலக்ட்ரானாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோ, எலக்ட்ரானாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது கெமிக்கல் எனர்ஜியாக இருக்கும். அப்போது இது எல்லா கெப்பாசிட்டரும் எல்லாம் நம்ம அதில் ஒவ்வொரு போர்ட்லையும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஏசிலேருந்து பிசிஎம் மாற்றப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன். அதே மாதிரி ஃபேனில் ஏன் வைக்கிறாங்கன்னா எடுத்தோடனே நம்ம சுவிட்சை போட்டோடனே அது வந்து வேகமாக சுத்தணும் அந்த நேரத்தில் கட்டணும். இப்போ வந்து என்னென்னா இந்த கெப்பாசிட்டரோட வேலை இருக்குது. சரி, இந்த கெப்பாசிட்டரை நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா இருக்கும். எப்படி பார்க்குறது, டெஸ்ட்டு பண்ண போகிறோம். இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட்டு பண்ணுறது அப்படின்னா மெத்தட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து எப்போதுமே கரண்ட் இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா நான் 470 மைக்ரோ ஃபேரட்னு பேர். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து யூனிட் வந்து ஃபேரட்னு பேர். FARAD ஃபேரட். மைக்ரோ ஃபேரட் மாதிரி போட்டிருக்கோம். இது மைக்ரோ ஃபேரட். இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை வந்து இதை எப்படி நம்ம செக் பண்ணுவாங்க, நேராக போய் அந்த ஒரு ப்ளக்குக்குள்ளே சொருகுவாங்க. இந்த இதெல்லாம் சொருகிட்டு 2 இதையும் டச் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு இது அடிக்கும், பொறி வரும். அப்படி வந்ததுன்னா அது வந்து அந்த கரண்ட்டை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு பாக்கெட் பண்ணி வச்சுக்கிது, நல்லா இருக்குன்னு. அது மாதிரிலாம் நம்ம பார்க்க வேணும். அது ஒரு மெத்தட் இருக்குது. அதை போய் நம்ம பார்க்க வேணும். நம்ம வந்து என்னென்னா இந்த மல்டிமீட்டரை வச்சுட்டு அக்யூரேட்டாக பார்க்கணும். எப்படி மைக்ரோமீட்டரை பார்க்கணும் அப்படின்னா இதுதான். இதுக்கு பேர் இந்த மாதிரி 2 கோடு இருக்குல்ல, இப்படி ஒரு கோடு இருக்குல்லப்பா, இது மாதிரி இதுக்கு பேர் வந்து கெப்பாசிட்டர்னு பேர். இது மாதிரி போட்டால் கெப்பாசிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபேரட்னே வரும், MFன்னு வரும். இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து எப்படி பண்ணோம்னா எடுத்தோடனே வந்து இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணாலும் வைக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இது சார்ஜ் ஆகும். பார்த்தியா 458. இது வந்து என்ன இங்கே வந்து பார்த்து 458. இது வந்து என்ன பண்ணோம்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 470க்கு 458 வருது. அப்போ 458 வந்ததுன்னா இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கு. இது கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். அப்போ தான் சார்ஜ் ஏறி தான் இது வரும். புரியுதா? இப்போ இதுக்கு பேர் வந்து என்னென்னா இதுக்கு தான் வந்து இப்படி தான் செக் பண்ணுறது. இதை வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபேனுக்கு வர்றதெல்லாம் நீங்கள் வந்து 2 ஏசியில் வர்றது இது டிசியா ஏசியான்னு இதிலே போட்டுக்காம பாரு. 100 வோல்ட்டு ஏசிலே ஒர்க் ஆகும். இதில் இது வந்து என்னென்னா இது வந்து ஏசி. இதில் வந்து என்னென்னா ஒர்க் ஆகிறதுல நீங்கள் வந்து ப்ளக்கில் கொண்டு போய் சொருகிட்டு 2ஐயும் டச் பண்ணி பார்க்கலாம். அந்த இது வந்து என்னென்னா இதில் வந்து அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு இந்த மல்டிமீட்டர் பயன்படுத்தி இதே மாதிரி பார்க்கணும். ஓகே, நீ பார்க்க 2ஐயும் அப்படியே தொட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா ஏன்னா அந்த சார்ஜ் ஆகும். இந்த இதில் வந்து என்னென்னா அப்படியே சார்ஜ் ஆகி அந்த ரெடி வந்து எதில் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். பார்த்தியா? அவ்வளோதான். இதுதான். இது மாதிரி இருந்தால் இந்த நல்லா இருக்கு அப்படின்னு இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கு.